வணக்கம். இன்றைய செய்திகள். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகளை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 70 வயது மூதாட்டியை கைது செய்து பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர். ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் அது குறித்து ஒரு பிரம்மாண்டத்தையும் தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பையும் உருவாக்கும் நோக்கில் பாஜகவும் விஜயும் சேர்ந்து செயல்படுவதாக தெரிகிறது என்று தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அத்துடன் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு விசாரணை ஆணையம் அமைத்தது. விசாரணை தொடங்குவதற்கு முன்பே நடிகர் விஜய், நான் சென்னையில் தான் இருக்கிறேன், முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என வீரவசனம் பேசினார். தற்போது ஜனவரி 12ஆம் தேதி விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு சிபிஐ அவருக்கு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. சிபிஐ விசாரணையின் போது அவர் வீரவசனம் பேசுவாரா என்பது தெரியவில்லை. உச்சநீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐ விசாரணையை கோரினாலே நியாயம் கிடைத்துவிடும் என்று நினைப்பது தவறு. ஆந்திர மாநிலத்தில் ரசிகர் ஒருவர் இறந்ததற்கு ஒரு நடிகரே கைது செய்யப்பட்டார். கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். மத்திய அரசுதான் திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குகிறது. ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் அது குறித்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தவும் தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை உருவாக்கும் நோக்கிலும் பாஜகவும் விஜயும் இணைந்து செயல்படுவதாக தெரிகிறது என்றும், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் பிரதமருக்கும் பொருளாதாரம் பற்றி எதுவும் தெரியாது என பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி பலமுறை கூறியும் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதுபோல காங்கிரஸ் கட்சியில் பலர் கூட்டணி குறித்து பேசினாலும் தலைமை நல்ல முடிவு எடுக்கு என்றும் அப்பாவு பேசியுள்ளார். வரும் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து 2 நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் என்னால் உருவாக்கப்பட்ட பாமகவை என்னால் உருவாக்கப்பட்ட அன்புமணி அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கோஷ்டியை வைத்துக் கொண்டு தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். வரும் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ஆகியோர் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசியிருப்பது கட்சியின் விதிகளுக்கும் டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கும் எதிரானது என்றும், கட்சி என் வசம்தான் உள்ளது, அன்புமணி தேர்தல் கூட்டணி குறித்து பேசுவது செல்லாது, தந்தைக்கு துரோகம் செய்தவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், அன்புமணி தேர்தல் கூட்டணி குறித்து பேசியிருப்பது ஒரு கூத்து நாடகம் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழக அரசின் உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் 5 மண்டலங்களில் ஜனவரி 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் கல்குவாரி அமைக்க அங்குள்ள சிலர் அரசிடம் அனுமதி கேட்ட நிலையில் அதற்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் சித்தன்னவாசல் அருகே உள்ள நல்லம்ம சத்திரத்தில் நடைபெற்றது. அதில் தொல்லியல் முக்கியத்துவம் பெற்ற சித்தன்னவாசலில் கல்குவாரி அமைப்பதற்கு சூழலியலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு விவகாரத்தில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதற்கு திமுக பலவீனமாக இருப்பதே முக்கிய காரணம். இதனால் தான் அதிமுக வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று அர்த்தமற்ற முறையில் முதலமைச்சர் பேசி வருகிறார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. திமுகவுடன் மதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருவதாக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதிமுக கூட்டணியில் சில கட்சிகளை சேர்க்க வேண்டும் என பாஜக அழுத்தம் அளிப்பதாக கூறுவது கற்பனையானது. அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை சேர்க்க வேண்டும் அல்லது சேர்க்க கூடாது என்பதை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே முடிவு செய்வார் என்றும், திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது. இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கவனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்றுள்ளார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 15,047 காளைகளும்
மாடுபிடி வீரர்கள் 5234 பேரும் பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சென்னையில் ஜனவரி 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பன்னாட்டு புத்தக காட்சியில் 103 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாகவும் 1500க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலர் பி. சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.